இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே அன்ஷிதாக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுச்சு. மயக்கம் வந்து அவங்க கொஞ்சம் முடியலன்னு ஜெஃப்ரி கிட்ட ஓடி போய் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஜெஃப்ரி ஓடி போய் சுகர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து எலக்ட்ரால் இருக்கான்னு எல்லோரும் பேசுவாங்க. எலக்ட்ரால் இல்லை அப்படின்னோடனே மஞ்சரி சொல்லுவாங்க ஒரு ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு கப் தண்ணி குடித்தா போதும், டக்குன்னு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தீபக் அண்ணா சொல்லுவார், இல்லை தாதுப்புக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால தான் மஞ்சரி சொல்கிற மாதிரி எலக்ட்ரால் குடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து கேட்குறாரு எவ்வளோ ஸ்பூன் போடணும்னு பார்த்து கேட்குறாரு. ஜெஃப்ரி அதை போட்டு எடுத்துகிட்டு வந்து அன்ஷிதாக்கு கொடுக்குறாங்க. அன்ஷிதா அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ஏஞ்சல் யார் அப்படின்னு ரஞ்சித் சார் கிட்ட கேட்கும்போது ரஞ்சித் சார் சொல்லுவார், நான் வந்து பெஸ்ட் ஏஞ்சலாக சத்யாவை பார்க்குறேன். ஏன்னா சத்யாவுக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச விஷயம் அப்படின்னா ரம்யா தான். ரம்யா கொடுத்த சட்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று தொட்டால் கூட திரும்பி கொடுத்துருங்க சார் திரும்பி கொடுத்துருங்க சார் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவான். அது அவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக வச்சுருப்பான் ரம்யாவை. ஸோ ரம்யா கொடுத்த பேண்ட்டை கிழிக்கும் போது சத்யா பொறுமையாக இருந்தான். அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சாச்சனா வந்துட்டு தலையாட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா சத்யா மாட்டினதான் ஒரு பெரிய சாத்தாங்கிட்ட குட்டி சாத்தான்னு சொல்லிட்டு சாச்சனாவை மீன் பண்ணுறாங்க. ஸோ சாச்சனா உடைச்சது ரொம்ப தப்புங்கிற மாதிரி ரஞ்சித் சார் பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் என்னோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தெரியல, ஒருவேளை என் ஒய்ஃப் கொடுத்த லெட்டரை யாராவது தொட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிட்டு கோவப்பட்டிருப்பேன், கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சாச்சனா நான் அதுவும் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாச்சனா. உடனே வந்துட்டு நான் உனக்கு சொல்லலாமா, நீ வந்து லிமிட் தாண்டி விளையாடுறவன், நான் லிமிட்ஸ்குள்ளே விளையாடுற பீப்புளை தான் சொல்கிறேன், உன்னை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவர போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே அன்ஷிதாவுக்கு வந்து ஒரு அல்சர் பேஷண்ட்டுக்கு நீ 2 காஞ்ச மிளகா கொடுக்கும்போதே தெரியும் நீ எவ்வளோ லிமிட்டுக்கு போவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அல்சர் பேஷண்ட் போல் இருக்குது அன்ஷிதா, அது யாருக்கும் தெரியாது. அப்போது அந்த அல்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து 2 காஞ்ச மிளகா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு சாச்சனா பண்ணது. ஸோ அதை வந்துட்டு ரஞ்சித் சார் பப்ளிக்கில் போட்டு உடைக்கிறாரு. பாவம் நல்லா இருந்த பொண்ணை உடைச்சிட்டு இப்போ பாரு ஒன்றொன்னா சுகரு சால்ட்டுன்னு ஒன்றொன்னையாக போட்டு அந்த பிள்ளையை கட்டிடத்தை சரி பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி குட்டி சாத்தான்னு சொல்கிறாங்க. சாச்சனா கிக்கின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க. பட் சாச்சனா பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா 2 மிளகா போட்டு அதுவும் ஒரு மாதிரி வந்துருச்சு. அப்போ சௌந்தர்யா கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க, அப்போ கூட சாச்சனா தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி க்ரூவல் லிமிட்ஸ்குள்ளே தான் வரும். அஃப்கோர்ஸ் டெவில்ங்கிறது டாஸ்க்காக இருந்தாலும் அந்த உடம்பை பாதிக்காத லெவலில் அவங்க கொடுக்கணும். உடம்பை பாதிச்சு இப்போ பவித்ராக்கு ஃபேஸில் மட்டும் உடச்சு ஊற்றுனாங்க, வாயில் இது பண்ணாங்க, அது வந்து பவித்ரா ஃபிசிக்கலி பாதிக்காது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.